வெல்கம் டு வேலன் கிச்சன்ஸ். வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா பாகற்காய் கூட்டு, பாகற்காய் தீயல் அப்படி சொல்லலாம். பாகற்காய் தீயல் சமைக்க போகிறோம். பார்ப்போம், நம்ம அதுக்கு தேவையான திங்ஸு எதெல்லாம்னு பார்ப்போம். பாகற்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் வெள்ளைப்பூண்டு ஒரு பல், வெந்தயம், புளி கரைசல், மஞ்சள், ஜீரகத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது கூடவே பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். நம்ம வந்து அதுக்குள்ளே பேனை வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். காய வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை போடணும். அது பொரிஞ்சதும் வெந்தயம் போடணும். வெந்தயமும் வெள்ளைப்பூடு சொல்லுவோம்ல, வெள்ளை உள்ளி, அது போடணும். போட்டு நல்லா வதக்கின அப்புறம் சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் அழகாக பொறுன்னு வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம்லாம் அந்த மெரூன் கலர், பொன் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிறத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அது கூடவே பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அது கூடவே போட்டு ஒவ்வொன்றா வரிசையாக போட்டு வதக்கிக்கணும். கடைசியாக பாகற்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை போடணும். பாகற்காயும் நல்லா வதக்கி வந்தப்புறம் பாருங்கள், அழகாக வதங்கிட்டு பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுதா? இதில் நீ நம்ம புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஊற்றி அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். புளி கரைசல் மட்டும்தான் ஊற்றணும், தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஆனால் பாகற்காய் வந்து ரொம்ப கசப்பு தண்ணியாக இருக்கிறனால நல்லா வதக்கி எடுத்துட்டு புளியில் நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் இந்த கசப்பு தண்ணி வந்து ரொம்ப இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புளிக்கரைசல் ஊற்றி கொஞ்சம் வெந்தப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் தேவைக்கு, மிளகாய் தூள் தேவைக்கு, காரம் சிலவங்க நல்லா சாப்பிடுவாங்க. பொதுவாகவே பாகற்காய் தீயல்னாவே அந்த காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து நல்லா வதக்கிட்டு அப்படியே உப்பும் போட்டுடணும். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக, ரொம்ப தீ வைக்கிடக்கூடாது, சிம்மில் போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே வதக்கி எடுத்துட்டா அருமையான பாகற்காய் தீயல் ரெடி. இது வந்து நம்ம இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். உப்பு போடுறது இப்போ